என்னது கரூருக்குள்ள இப்படி ஒரு கேம் ஸ்டேஷனா அப்படின்னு நாங்க வழி தெரியாம போய் கண்டுபிடிச்ச இடம் தாங்க இந்த ஃபன் வேர்ல்ட். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி விளையாடுற மாதிரி அத்தனை கேமும் இந்த ஒரே இடத்துல இருக்கு அப்படின்னா நீங்க நம்புவீங்களா? கண்டிப்பா நீங்க வந்து பாருங்க, நம்புவீங்க. இடம் எங்க இருக்குன்னு நான் கடைசியா சொல்றேன். ஆனா இந்த கேம் ஸ்டேஷனை கண்டுபிடிக்கணும்னு நாங்க போகல. நாங்க போனது என்னமோ 3வது மாடி தான், அந்த பில்டிங்கோட 3வது மாடிக்கு போனோம். ஆனா இந்த இந்த ஃபன் வேர்ல்ட்டை கண்டுபிடிக்கும் போது, கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிக்கும் போது இருந்த அந்த ஒரு பெருமையை விட ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா எங்களுக்கும் ஒரு வாண்டு இருக்குது. அந்த வாண்டை எப்பெல்லாம் போர் அடிக்குதோ அப்பெல்லாம் கொண்டு வந்து இங்கே விட்டுட்டா ரொம்ப ஹாப்பியாக நம்ம நிம்மதியாக இருக்கலாம் இல்லைங்களா? அதுக்காக தாங்க. ஆனால் இங்கே இருக்கிற கேம்ஸ்லேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் என்ன தெரியுமா? நம்ம ஊர்லலாம் கள்ள தூக்குனா தான் பொண்ணு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி இந்த சைனீஸ் ட்ராமாலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டாய் மிஷின்ல இருந்து அந்த டாயை வந்து கேட்ச் பண்ணி எடுத்தாதான் அந்த ஹீரோயினை வந்து இம்ப்ரெஸ் பண்ண மாதிரி ஒரு ஹீரோக்கு வந்து இருக்கும். அதுக்காக அந்த ஒவ்வொரு காயினாக போட்டு போட்டு அந்த கடைசியாக அந்த டாலை கேட்ச் பண்ணி அந்த ஹீரோயின் கிட்ட கொடுக்கும்போது அந்த ஹீரோயினோட எக்ஸ்பிரஷன் இருக்குமே, பா, வேற லெவலாக இருக்குங்க. அதே மாதிரி என் வீட்டுக்காரும் எனக்கு அந்த டாயை எடுத்து கொடுப்பாருன்னு பார்த்தா ஒரு தடவைக்கு மேலே நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு ஒரே தடவையிலேயே தோத்துட்டு கடைசியில் வா போகலாம் அப்படின்னு சொல்லி என்னை எழுதிட்டு வந்துட்டாங்க. ஒன்றை விளையாட்டுக்காக இங்கே கூட்டிகிட்டு வரல, இந்த இடத்த கண்டுபிடிச்சு நம்ம பாப்பாக்காக. ஸோ அதனால் நம்ம பாப்பாவை கூட்டிகிட்டு வந்து நம்ம நெக்ஸ்ட் டைம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை திருப்பி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஆனால் நாங்கள் போனது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி சென்னை 6 கரூரில் இருக்கிற சென்னை 6க்காக நாங்கள் ஷாப்பிங் போயிருந்தோம். ஆக்சுவலாக நாங்கள் 3வது மணிக்கு வேறு எதுக்கோ போனோம். கடைசியில் பார்த்தா அந்த இடத்த பார்த்துட்டு எங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸ்டாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக போவோம் பாப்பாவை கூட்டிகிட்டு. நீங்களும் டைம் இருக்கும்போது அங்கே கண்டிப்பாக போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.